எனக்கு மட்டும் வாய்ப்பு அமைந்தால் கமலஹாசனை தமிழகத்தின் ஒருநாள் முதல்வராக்குவேன் என பிரேமம் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் தெரிவித்துள்ளார். முதல்வன் படத்தில் வருவது போல ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கமலஹாசன் தமிழகத்தின் ஒருநாள் முதல்வராக கமலை நியமிக்க வேண்டும். ஜஸ்ட் ஒரு நாள். அப்படி நடந்தால் அவர் அரசை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வார். புதுமையான யோசனைகள் தருவார். இது என் எண்ணம் மட்டுமே. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். கமல் தமிழகத்தின் ஒருநாள் முதல்வராகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதை வைத்து இப்படி அல்போன்ஸ் புத்திரன் கூறியிருக்கிறார் என்று தெரியவில்லை. மேலும் தமிழ்நாட்டை தவிர பிற அண்டை மாநிலங்கள் ஜிஎஸ்டியை கருத்தில் கொண்டு சினிமாவுக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் வரிகளுக்கு விலக்களித்துள்ளன. கேரள திரைத்துறையினர் அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனிடம் வரி விதிப்பு குறித்து வேண்டுகோள் விடுத்தபோது அவர் உடனடியாக திரைப்படத்துறைக்கு இனி எந்த வரியும் வசூலிக்கப்படாது என்று அறிவித்தார். மேலும் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய அரசுகளும் திரைத்துறைக்கு பல்வேறு சலுகைகளை செய்து தந்துள்ளன. தமிழகம் ஊழலில் பீகாரையே விஞ்சிவிட்டது. தமிழகத்தில் நிலவும் ஊழலில் திரைப்படத்துறை உள்ளிட்ட பல துறைகள் சிக்கிக் கொண்டுள்ளன. இதை எதிர்க்க நான் இன்னும் வலுவான போராட்டங்களை எதிர்பார்க்கிறேன் என்றும் கமல் கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.